श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि तिरुवेंकटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्त सतन्तो वेयन्तार्यवय्यो मगसन्निध्येवु सयं हि ययं मी नमः नमः तियसाननाहं सत्यं दादान अच्युयं ठिरजोयिं गलुननयि तडतमानं अहिंदनयरो सहाय लेखगैन्दम् எம்பெருமானுடைய திருமேனியை சேவித்தவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் தொலையும் என்று ஸ்மிருதிகளிலே பிரசித்தம். சுவாமி தேசிகனும் திருவேந்திபுரம் தேவநாதன்ட்ட நின் வடிவழகும் அறவாதார் பிறவாதாரேன்னு சொன்னார். திருமாவளுடைய திருமேனியை ஒவ்வொரு அங்கமாக அனுபவித்து அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்தானால் பெருமாளுடைய திருமேனியை 3 உபமானத்துடன் சுவாமி தேசிகன் சாதித்தார். முதலிலே ஓஷதியாக கருட நதி கரையிலே ஓஷதாச்சல பர்வதத்தினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய ஓஷதியாக பெருமாளுடைய திருமேனி, ஒரு மருந்து செடி போல பெருமாளுடைய திருமேனி இருக்கிறது அப்படின்னு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சித்தாஞ்சனம், கண்ணுக்கு எட்டுக்கக்கூடிய ஒரு மை, அந்த மையினாலே புதையலை எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியை புரிந்து கொண்டால் பரமாத்ம ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள முடியும். புதையெல்லாம் மறைஞ்சு இருக்கிறது, மறைந்திருப்பது பரமாத்ம ஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, அது மறைந்திருக்கிறது. ஆனால் திருமேனி மூலமாக, அதான் அழகா சொல்றார் விழி ஒப்பார் அப்படின்னு, திருமேனி மூலமாக நம்ம பார்த்தா அதை புரிந்து கொள்ளலாம். அதனால கண்ணுக்கு எட்டுக்கக்கூடிய ஒரு விசேஷ மை ஒண்ணு, அது போல பெருமாளுடைய திருமேனி இருக்கார். மூணாவது சூரியனாக இருக்கார் அப்படின்னு, அந்தகாரத்தை போக்கக்கூடிய சூரியனாக, நம்மளுடைய அஜ்ஞான இருட்டை போக்கக்கூடிய சூரியனாக அந்த பெருமாளுடைய திருமேனி இருக்கார். திருமேனியை சேவிச்சால் நமக்கு அஜ்ஞான இருட்டு போகும். பகவானே பரதத்துவங்கிறது புரியும், திருமேனி மூலமா தான் நமக்கெல்லாம் புரியுது. எம்பெருமானே பரதத்துவங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா தானா தெரியாது, ஒன்னும் உபனிஷத்து மூலம் தெரியணும். உபனிஷத்து எல்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காள். ஆனா சாஸ்திரங்கள்ல படிக்கிறோம் எல்லாருக்கும் தெரியறதா என்ன தெரியல. அப்ப பெருமாளுடைய திருமேனி மூலம் தெரிஞ்சுக்கலாங்கிறா. ஏன்னா அந்த திருமேனியை பார்த்தாலே, திருமேனி வைபவங்கள் அதெல்லாம் பார்த்தாலே எம்பெருமானே பரதத்துவம் அப்படின்னு உயர்ந்தவன். ஏன்னா இப்படிப்பட்ட திருமேனி சௌந்தரியமும் இதெல்லாம் யாருக்குமே கிடையாது. ஆக அந்த மாதிரி அஜ்ஞான இருட்டை போக்கக்கூடிய சூரியனாக திருமேனி இருக்கார் அப்படின்னு 3 விதமாக பார்த்தோம். இதுவரை இது திருமேனி வைபவம் ஆயிடுச்சு. இனிமேல் எம்பெருமானை ஆசிரியித்த பக்தர்கள் அவர்களுடைய பெருமையை பார்க்க போகிறோம். இன்னைக்கு 47வது ஸ்லோகம். விஷய ரசம்மி விரக்தா வியார ஜனநேஹி வினஹு விகீரந்தா தேவந்த முக்க சரிசா அச்சுயதி சந்தி பாவனாது கபத்தா விஷய ரசே விரக்தோஹ விகார ஜனனைரபி நகலு விக்ரியமானாஹ ஜீவன் முக்த சதிருஷாஹ அச்சுத திருஷ்யந்தே பாவனாஸ்தவ பக்தாஹ. அச்சுதனே, அடியவர்க்க மெய்கிறேன்னு சொல்ற மாதிரி, அச்சுதனே உம்முடைய பக்தர்கள் அழகா ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளி இருக்கிறார்கள். ஒண்ணு, விஷயரசே விரக்தாக, விஷய அனுபவத்திலே ஈடுபடாமல் இருக்கிறார்கள். கண்ணு காது முதலான இந்திரியங்கள் மூலம் என்னென்ன விஷயங்களை, லௌகிக விஷயங்களை, சம்சார விஷயங்களை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார்கள். முதல் விஷயம். இரண்டாவது, விகார ஜனனைரபி நகலு விக்ரியமானோ, என்னதான் காரணங்கள்லாம் வந்தா கூட மனோவிகாரங்கள்லாம் இல்லாம இருக்கா. மனசுல காமமோ கோபமோ இந்த மாதிரி விகாரங்கள்லாம் ஒரு மூலியம், அதெல்லாம் அவளுக்கு கிட்டே வருதில்லை. ஒண்ணும் இல்லாமல் ஒரு மனுஷன்
காபம் கோபங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்கிறது சகஜமா இருக்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் இருக்கச்ச கூட அந்த பாவங்கள் இல்லாம இருக்கா. இது ரெண்டாவது. மூணாவது, ஜீவன் முக்த சதிருஷாஹா. ஜீவன் முக்தர்கள் இங்க சம்சாரத்துல இருக்கும் போதே ஏதோ முக்தி பெற்றவர்கள் போல, மோட்சத்தில் இருப்பவர்கள் போல பகவத் அனுபவம் என்ன, கைங்கரியம் என்ன அப்படின்னு இருக்கிறார்கள். நாலாவது, அச்சுத திருஷ்யந்தே பாவனாக. ரொம்பவும் பரிசுத்தமானவர்களாக, அவர்களும் பரிசுத்தமானவர்களாக, அவர்களோட யாழ் பழகிறாளோ அவளுடைய பாபத்தையும் போக்கக்கூடியும்படி ஒரு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். தவ பக்தாக, உம்முடைய பக்தர்கள் அப்படிங்கிறார். பெருமாளுடைய பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அவர்களுக்குன்னு சில பெருமைகள்லாம் இருக்கான். இத சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா, நம்ம சம்பிரதாயத்துல சொல்லியிருக்கா மட்டுமல்ல, சாஸ்திரங்கள்ல மகாபாரதத்துல புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கா. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல, மகாபாரதத்துல அதெல்லாம் வைஷ்ணவ லட்சணம். சுவாமி தேசிகன் சொல்வார், வைஷ்ணவ லட்சணம் சொல்லும் இடங்கள் அப்படின்னு. மகாபாரதத்துல வைஷ்ணவ தர்மத்தை பத்தியான ஒரு பருவமே இருக்கு, முமுட்சு தர்ம பருவம் இருக்கு. அது மாதிரி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தெல்லாம் பல இடங்கள்லாம் இருக்கு. வைஷ்ணவர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியாதா என்ன? வைஷ்ணவர்கள்னா திருமணம்லாம் எட்டுன்னு இருக்கணும், துளசி மாலையெல்லாம் தரிச்சுன்னு இருக்கணும், பெருமாளை சேவிக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சங்க சக்கர அடையாளம் தரிச்சிருப்பார்கள், திருமணம் இட்டுக் கொண்டிருப்பார்கள், பெருமாளை சேவிப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, வெளி அடையாளம். உள் அடையாளம் அப்படின்னு கூட சாஸ்திரத்துல சொல்றான். ஒரு வைஷ்ணவனுக்கு உள் அடையாளம் அப்படின்னு சிலது இருக்கான். என்ன கேட்டா நிறைய சொல்றான். ஒண்ணு, பணத்துக்காக சண்டை போட மாட்டான். ஒரு உதாரணம், எனக்கு இந்த பணம் வேணும் அந்த பணம் வேணும், பணத்துக்காக சண்டை போட மாட்டான். அவ அழகா சொல்றான், யார் பணத்துக்காக சண்டை போடுறானோ அவன் விஷ்ணு பக்தன் அல்ல, அவன் பணத்துக்கு பக்தன், ஐஸ்வர்யத்துக்கு பக்தன். யார் புகழுக்காக கெட்ட காரியங்கள்லாம் செய்யறாளோ, செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்யறாளோ அவள விஷ்ணு பக்தர்கள் இல்ல, ஆசைக்கு வசப்பட்டவர்கள், ஆசைக்கு பக்தர்கள். அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா விஷ்ணு பக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகம். அப்படி வைஷ்ணவர்கள்லாம் இருக்கா, நல்ல வைஷ்ணவர்கள்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. பெரியவர்கள் மகான்கள்லாம் தாராளமா நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவர்கள் ஒரு 4 விஷயம் இதுல இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஒண்ணு, விஷயரசே விரக்தாக அப்படின்னு, வைராக்கியம் அப்படின்னு. அதாவது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஆசை இல்லாமை. எதுனா விஷயரசத்துல, மற்ற விஷயங்களே அனுபவிப்பதிலே அப்படின்னு அர்த்தம். பெருமாள் கிட்ட ஆசையோட இருப்பார்கள். பரமாத்மனி யோ ரக்தா, பகவத் அனுபவத்துல ஆசையோட இருப்பார்கள். ஆனா மற்ற அனுபவத்திலே வைராக்கியத்தோடு இருப்பார்கள். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இருப்பார்கள், ஆசையை ஒழித்திருப்பார்கள் அர்த்தம். வைராக்கியம்னா ஆசை இல்லாமல் இருப்பார்கள். இது பொதுவா சாமானிய ஜனங்கள் கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாம் நன்னா அனுபவிக்கணும், கண்ணால காதால எல்லாத்தையும் நன்னா அனுபவிக்கணும் தானே மனுஷ ஜென்மம். அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், நன்னா சாப்பிடணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவாளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அதுல வைராக்கியம் இவாளுக்கு. என்ன ரெண்டாவது என்ன கேட்டா, விகாரஜ நனைரபி நகலு விக்ரியமானாக. மனோவிகாரத்துக்கு காரணங்கள் பக்கத்துல இருந்தா கூட மனோவிகாரம் இல்லாம இருக்கிறவர்கள். இதுல சுவாமி தேசிகன் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்க. நான் விக்கிரியமானாக, விகாரம் கிடையாது மனசுல. காமம், கோபம், மதம், மாத்சரியம் இதெல்லாம் தான் விகாரம் பெயர், மனோவிகாரம் பெயர். பொறாமை, மதம் பிடிச்சிருக்கிறது, என்ன யார் கேட்க முடியும்னு அகம்பாவம் பிடித்திருத்தல், காமம் கோபம் தான் இருக்கு. இதெல்லாம் மனோவிகாரங்கள் பெயர். மனோவிகாரம் இல்லாம இருப்பான் வைஷ்ணவன் அப்படின்னா அவனுக்கு மனசுல இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வராது. ஆனால் இங்க அழகா என்ன விஷயம் சொல்றாருன்னா, நான் எனக்கு கூட தான் மனோவிகாரம் கிடையாதுன்னு ஒருத்தர். அப்படியா எப்பவும் கேட்டா, நான் தூங்கும் போது எனக்கு எந்த மனோவிகாரமும் கிடையாது. காமம் கிடையாது, கோபம் கிடையாது, மதம் கிடையாது, மாத்சரியம் கிடையாது, அசூயா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா அதுல என்ன பெருமை இருக்கு? அது எல்லாருக்கும் பொது தானே. தூங்கச்சே யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் சொல்றார், விகார ஜனனைரபி, விகாரத்தை உண்டாக்கக்கூடிய வஸ்து பக்கத்துல இருந்தா கூட விகாரம் இல்லாம இருக்கா. கோபப்படக்கூடிய காரணங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் கோபப்பட மாட்டான். பொறாமைக்கான காரணங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் பொறாமப்பட மாட்டான்.
அப்படி இருக்கிறவர்கள்லாம் வைஷ்ணவர்களாம். வைஷ்ணவர்கள் அப்படி இருக்கா? ஓ பக்தாகங்கிற இல்ல எம்பெருமானே, உனக்கு பக்தர்களா இருப்பவர்கள் உனக்கு தான் பக்தர்கள். அவ காமத்துக்கோ கோபத்துக்கோ பக்தர்கள் கிடையாது. இதுக்கெல்லாம் நல்ல உதாரணம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்ல உதாரணம் தான் தேசியம் தான். ஏன்னா அவர் தானே சொல்றார், அவரே தான் எடுத்துக்கணும். விஷய ரசே விரக்தாக அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு எத்தனை விரக்தி இருந்தது அப்படின்னு வைராக்கிய பஞ்சகம் அருளி செய்தார். ராஜ்யசபைக்கு போக மாட்டேன்னார். விகார ஜனனைரபி நகலு விக்கிரியமானாக. கோபமே வரணும்னா கூட கோபம் வராது, மதமே வரணும்னா கூட மதம் வராது. பாதுகா சகஸ்திரம் அருளி செய்தார். ஒரே ராத்திரியில முடிச்சிட்டார். மறுநாள் பாதுகா சகஸ்திரத்தை பெருமாள் சன்னதியில வித்யாபனம் பண்ணிட்டார். எல்லாரும் ஒத்துண்டா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். இவர் கவி சிம்மம், கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த விதமான மதமும் இல்லாமல் பெருமாள் தான் அருளி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டோம். யார் போட்டிக்கு கூட்டாரோ அவரை கூட்டு வச்சு அவரோட பேசிட்டு இருக்க. வாரும் போய் பக்கத்துல வந்து உட்காரும். இல்ல அடியன் 300 ஸ்லோகம் தான் பண்ணேன். இதோ பாரு 1000 300 கணக்கு, அதெல்லாம் கணக்கு கிடையாது. பண்ணி 8 குட்டி போடும், யானை 1 குட்டி போடும். யானை ஒசத்தியா பண்ணி ஒசத்தியா? 8 குட்டி போடுற பண்ணி ஒசத்தியா, ஒரே குட்டி போடுற யானை ஒசத்தியா? 1 1000 300 இதெல்லாம் கணக்கு கிடையாது சுவாமி. நீர் ஸ்ரீ வைஷ்ணவர், நானும் ஸ்ரீ வைஷ்ணவம், அவ்வளவுதான் அப்படின்ற. விகார ஜனனைரபி என்ன பாடுபடுத்துவா மத்த பேரா இருந்தா. நேத்து சொன்னீரே என்ன ஆச்சு? ஆனா விகார ஜனனைரபி நகலு விக்கிரியமானாக. அகம்பாவம் வரணும். பாதுகா சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணாலே அகம்பாவம் வருது நமக்குன்னா. இந்த பாதுகா சாஸ்திரத்தை பண்ணவருக்கு எப்படி இருக்கணும்? எமக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு தோல்வியை ஒத்துக்கோங்கன்னு சொல்லணும்தான் இல்லையா? ஆனா எல்லாரையும் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்திரான சேகராகான்னு அவளை எல்லாம் சேவிக்கிற. அவளுக்கெல்லாம் ஜெயந்தின்னு பல்லாண்டு பாடுற. அப்போ ததுபய தனா திரிவேதியம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தகா அப்படின்னு யார் பாட வைக்கிறா, அவள்லாம் பாட வைக்கிறா, அவளுக்கெல்லாம் பல்லாண்டு அப்படிங்கிற. அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது. வைராக்கியம், யாராவது தங்கத்தை எல்லாம் கொடுத்தா கூட, வைரத்தை எல்லாம் கொடுத்தா கூட அதை புழு மாதிரி நினைச்சு தள்ளி வைக்கிறவர்னு வைபவம் நம்ம பார்த்திருக்கோம். நல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டான்னா, எப்படி அவருக்கு அந்த வைராக்கியம் வருதுன்னு கேட்டான். தவ பக்தாக, பகவான் கிட்ட பக்தர்களா இருந்தா இந்த வைராக்கியம் வரும். நான் கூட தான் பகவானுக்கு பக்தன், எனக்கு வரலையே அப்படின்னா, பக்தன்னா என்ன அர்த்தம்னா பெருமாள் கிட்ட பிரீத்தியோட இருக்கிறவன் அர்த்தம். பக்தன்னா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறவன் பக்தன்கிறது சாதாரண நிலையில இருக்கட்டும். அளவில்லாத பிரீத்தி பகவான் கிட்ட வச்சிருந்தா அப்ப மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு பெருசா தோணாது. அளவில்லாத பிரீத்தி பெருமாள் கிட்ட இருந்தா அவர் தான் வேணும் அப்படின்னு தானே தோணும். அதனால விகார ஜனனை இரபி, விகாரம் உண்டாக்கக்கூடிய பொருள்களாலே கூட விக்கிரியமானாக, விகாரத்தை அடையாதவர்கள். இப்படி சுவாமி தேசியன் சொல்றதுக்கு மூலமான ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருதத்துல, காளிதாசனுடைய ஸ்லோகம். விகாரஹேதௌ சதி விக்கிரியந்தே ஏதாம் ஏஷாம் ந சேதாம்சி தயேவ தீதாக அப்படின்னு காளிதாசன் ஒரு அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான். யாருக்கு விகார காரணம் பக்கத்துல இருந்தா கூட மனோ விகாரம் வராம இருக்கோ அவன் தான் என் தீரன் அப்படிங்கிற. காமம் கோபங்கள்லாம் கோபமே கிடையாது அவருக்கு அப்படின்னா, கோபமே கிடையாது. சில பேருக்கு வெளியில கோபம் வராது, ஆத்துக்குள்ள கோபம் வரும், இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா திருவள்ளுவர் கூட சொல்ற, செல்லிடத்து காக்கின் சினம் காக்கும். ஆபீஸ்ல நம்ம கோபம் செல்லாது, அதனால கோபிச்சுக்காம இருப்போம். எங்க கோபம் செல்லுமோ அந்த இடத்துல கோபிச்சுப்பான். அப்படி இருந்தா அது கோபத்தை அடிக்கணும்னு பேர் கிடையாதுன்னு. கோபத்தை அடைக்கிறோம்னா எந்த இடத்துல இவன் கோபம் செல்லுமோ அந்த இடத்துல கோபிச்சுக்காம இருக்கணும். வெளியில எங்கேயும் கோபிச்சுக்க மாட்டார் அப்படின்னா, எஜமான்ட்ட கோபிச்சுக்க மாட்டார்னா, எஜமான்ட்ட கோபிச்சுன்னா வேலை போயிடும், அதனால கோபிச்சுக்க மாட்டார். அப்படி கிடையாது. கோபிச்சுக்க வேண்டிய இடம் அப்படி, அங்க கோபிச்சுக்க மாட்டார். எப்படியானா அபிஷப்தோப்பின்னு ராமாயணத்துல வரும். பெருமாள் ஸ்ரீராமனை யாராவது கோபிச்சுக்கும்படியான வார்த்தையெல்லாம் சொன்னா கூட கோபிச்சுக்க மாட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி. அடுத்த 3வது விஷயம், ஜீவன் முக்த சதிருஷாஹா.
ஜீவன்னா சம்சாரத்துல ஜீவிச்சு இருக்கச்சவே முக்த சதிர்சாக மோட்சம் பெற்றவன் போல இருப்பார்கள். மோட்சம் பெற்றவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவர்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா பகவத் அனுபவம் இருக்கு, பகவத் கைங்கரியம் இருக்கு, அவ்வளவுதானே. அது இங்க குறைவு இல்லாமல் இங்க இருக்குன்னா அப்ப இவாதான் முக்தர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுவாமி தேசிகன் தான் சாதிக்கிறார், சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ. வரதராஜ பெருமாள் கிட்ட சம்சாரத்துல இருந்தா இதுவே மோட்சம் மாதிரி இருக்கே, வேற என்ன மோட்சம்னு வேற இருக்குமான்னா இதை காட்டுல நல்லா இருக்குமா அது? ஏன்னா இங்கேயும் தான் மோட்சத்துல இருக்கிறதுலாம் இதே இருக்கு. கொஞ்சேத் பிரசீதசி தவாஸ்தி சமீபதச்சேத். மோட்சத்துல என்ன கேட்டா பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னா இங்கே இருந்தா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன். பெருமாள் பக்கத்துல இருந்து சேவிக்கலாம்னா இங்கே இருந்தா பெருமாள் பக்கத்துல இருக்கேன். சேவி கொண்டதுல போனா சேவி கொண்ட அவருடைய ஊரு, அவர் ஊர்ல அவர் இருப்பார், அவர் பக்கத்துல இருப்பேன். இங்க எங்க ஊருக்கு அவர் வந்திருக்கார், அதனால அவர் பக்கத்துல இருக்கேன். எப்படி இருந்தா என்ன, அவர்கிட்ட தானே இருக்கேன். பஞ்சேத் பிரசீதசி தவாஸ்மி சமீபதச்சேத் தொய்யஸ்தி பக்திர் அனகா கரிசைலநாத. சிவை கொண்டது போனா பெருமாள் கிட்ட நல்ல பக்தியோட இருக்கலாம்னா இங்கே இருந்தா நல்ல பக்தியோட இருக்கேன். இங்க என்ன குறை இல்ல, அனகா தோஷமில்லாத பக்தி அங்க இருக்கும் அப்படின்னா இங்கே இருந்தா தோஷமில்லாத பக்தி இருக்கு, அப்புறம் என்ன குறை? தோஷமில்லாத பக்தினா எனக்கு நான் எனக்கு ஒரு பலனுக்காக பக்தி பண்ணல, எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக பக்தி பண்ணல, ஒரு போட்டி பொறாமைக்காக பண்ணல. பெருமாள் நம்முடைய பெருமாள் அப்படின்னால பக்தி இருக்கு. சம்சரிஜதே எதிச்ச தாச ஜன ஸ்துதிய அப்படி இல்ல. சிவை குண்டத்துல போனா நிறைய நித்திய சூரிகள்லாம் இருப்பான், அவளோட இருக்கலாம். இங்க சம்சாரத்துல பெருமாளை வேண்டாதவாள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா சிவை குண்டத்துல பெருமாளோட கூட பக்தர்களான நித்திய சூரிகள் அப்படின்னா அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு பக்தர்களோடு கூட இருக்கலாமே. அப்படின்னா இங்கேயும் தான் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா, எத்தனை கோஷ்டிகள்லாம் இருக்கா. சம்சரிஜதே எதிச்ச தாச ஜன ஸ்துதியா. எம்பெருமானை சேர்ந்தவர்கள் பாகவதர்கள் பக்தர்கள் நிறைய பேர் இங்கேயும் குறைவில்லாம இருக்கா. அப்ப என்ன கேட்டா சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ. இந்த சம்சாரமே மோட்சம்தான் அப்படின்னு விட்டார். அதுதான் ஜீவன் முக்த சதிர்சாக. சம்சாரத்துல இருந்துட்டே மோட்ச அனுபவத்துல பகவானையும் கோஷ்டியையும் பெற்றுக்கொண்டு பரிபூர்ண பிரம்ம ஆனந்த அனுபவத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த தேசியன் பல இடத்துல சொல்லிருக்க. தயாசதத்துல முக்தானுபூதி மிக தாசியத்திமே முகுந்தா. இங்க இருந்துட்டே மோட்ச அனுபவம் எனக்கு கிடைக்கிறது, திருவேங்கடமுடியான் கொடுக்க போறான் அப்படின்னு இருக்க. இது பல இடத்துல இருக்கு, ஆழ்வார்களும் சொல்லியிருக்காங்க. அதனால ஜீவிச்சுட்டு இருக்கச்சே முக்த சதிர்ஷாக மோட்சமடைந்தவர்கள் போல பகவத் அனுபவத்திலே திளைத்திருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பகவத் அனுபவம் இருந்தா கூட அந்த ஜீவிச்சுட்டு இருக்கிற நிலையை நம்மளால மறக்க முடியல. ஏன்னா சம்சாரத்துல இருக்கோங்கிறத நம்மளால மறக்க முடியல. அதுக்கு சம்சாரத்துக்கு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுக துக்கங்களோ இல்ல துர்குணங்களோ எல்லாம் வந்துடுறது. அப்படி இல்லாமல் ஜீவிச்சுட்டு இருக்கச்சே முக்தர்கள் போல இருக்கா. மோட்சத்துல இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. சரி சுவாமி, சம்சாரத்துல இருக்கான்னு வச்சுப்போம். அப்ப இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. சம்சாரத்துல சம்சார விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். இங்க இருந்தா வேளா வேலைக்கு சாப்பிடணும், குளிக்கணும், தூங்கணும், இதெல்லாம் உண்டு. மோட்சத்துல அதெல்லாம் கிடையாது. பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது. இங்க இருந்தா பசிச்சா சாப்பிடணும், வியர்த்தா குளிக்கணும், தாகம் எடுத்தா தீர்த்தம் சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், எல்லாம் உண்டே. மோட்சத்துல அதெல்லாம் கிடையாது. இந்த வித்தியாசம் இருக்கே அப்படின்னா இங்க என்னென்ன செய்யறோமோ இது எல்லாமே சம்சார போகங்கள் இருக்குள்ள, சாப்பிடுதல், தீர்த்தம் சாப்பிடுதல்னு, இது எல்லாமே பகவத் போகத்துக்கு சேஷமா தான் பண்றோம். அதாவது என்ன கேட்டான்னா பெரியவாள் அப்படிதான் பண்றா. அதாவது தூங்குறாளே அப்படின்னு கேட்டான்னா மறுநாள் கைங்கரியம் பண்றதுக்காக தூங்குறா. தூங்கினா மறுநாள் கைங்கரியம் பண்ணலாம். சாப்பிட்றாளே அப்படின்னா பெருமாள் பிரசாதம் பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிட்டு சாப்பிட்றான், அப்படிதான் வரும் எல்லாமே. அந்த மாதிரியே போகம் அவளுக்கும் உண்டு, சிவி குண்டத்திலையும் உண்டு. சிவி குண்டத்திலையும் பெருமாளையே அனுபவிச்சுட்டு இருப்பா. மற்ற லோகத்தெல்லாம் லௌகிக அனுபவமே கிடையாதுங்கிறது கிடையாது. அங்கேயும் பெருமாளை சேர்ந்த உபய விபூதிகளையும் அவ அனுபவிப்பா.
காமான்னி காமரூபி அனுசஞ்சரன்னு வேதத்துல வரும். அப்படியே லோகங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பான். அங்கேயே என்ன வித்தியாசம் கேட்டா, சம்சாரத்துல இருக்கிறவன் சம்சார பலனை அனுபவிப்பாங்க, சீவை குண்டத்தில் இருப்பவன் சீவை குண்ட பலனை அனுபவிப்பாங்க. எல்லாம் பெருமாளை சேர்ந்தது அப்படிங்கிற ரீதியில உபய விபூதியோடு கூட பெருமாளை அனுபவிப்பான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க சாப்பிட்டாலும் தூங்கினாலும் நடந்தாலும் தீர்த்தம் சாப்பிட்டாலும் குளிச்சாலும் எல்லாம் பகவத் கைங்கரியத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். அதுல போய் சேரும் எல்லாம் கைங்கரியத்துக்காக அப்படின்னு வந்து சேரும். அப்போ முக்தர்கள் மாதிரி, முக்தர்கள் அப்படிதான் இருக்கா. அவளும் லோகத்துக்கெல்லாம் போவா. முக்தர்களை பத்தி அழகா ஒரு வேத வாக்கியம் இருக்கு. ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹ ஸ்திரீபிர்வா யானைர்வா அப்படின்னு. ஜக்ஷத்னா நன்னா சாப்பிடுவான், கிரீடன்னா நன்னா விளையாடுவான், ரமமானஹனா ஆனந்தத்துல திளைச்சிருப்பான். என்ன ஆனந்தம் கேட்டா, ஸ்திரீபிர்வா பெண்களோடு கூட, யானைர்வா நிறைய வண்டிகள்லாம் எடுத்துன்னு வண்டியில போயிட்டு இருப்பா, தேர்ல அந்த மாதிரி வண்டியிலாம். இதெல்லாம் சிவகுண்டத்துல இருக்கான், நன்னா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் சம்சாரத்துலான்னு இருக்கு. நன்னா சாப்பிட்றான், நன்னா தூங்குறான், நன்னா மனைவி மக்களோட கூட சந்தோஷமா இருக்கான்னா சம்சாரத்துலான்னு இருக்கு சுவாமி. இதெல்லாம் விட்டுட்டு தானே அங்க போறான், சம்சாரத்தை விட்டு தானே மோட்சத்துக்கு போறான். அங்க போனா கூட அதெல்லாம் உண்டு அப்படின்னா அதான் வேதம் சொல்றது சுவாமி. காமான்னி காமரூபி அனுசஞ்சரன்னு அவன் எல்லா லோகத்துக்கும் போவான். இங்க அங்க அங்க ஜாலியா சம்சார லோகத்துக்கும் வருவான். சம்சார லோகத்துக்கு அவன் தான் எதுக்கு வரணும்? அவன் இங்க இருந்து தானே சீவி கொண்டு போயிருக்கான். இது வேண்டான்னு விட்டுதானே போனான் அப்படின்னா வேண்டான்னு விட்டுதான் போனான். ஆனா இப்ப திருப்பி வரான்னா மறுபிறவி எடுத்து வரான்னு அர்த்தம் இல்ல. பின்ன என்ன கேட்டா, இந்த சம்சார லோகமானது, இந்த பூலோகமானது எம்பெருமானுடைய விபூதிங்கிற அப்படின்னாலும் அனுபவிக்கிறதுக்கு வரான். பெருமாளுடைய விபூதி அந்த ரீதியில அனுபவிக்கிறான். முன்னாடி எப்படி அனுபவிச்சார்னா கர்ம பந்தத்தினாலே அனுபவிச்சார். இப்ப எப்படி அனுபவிக்கிறான்னா பெருமாளுடைய விபூதி. இதுதான் அழகா உதாரணம் சொல்றாரு. சிறைச்சாலை, ஒரு ராஜகுமாரனை பிடிச்சு சிறைச்சாலை போட்டான், வேற ஊர் ராஜாக்காரன். இவனை பிடிச்சு ஜெயில போட்டான், உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் மாசம் ஆச்சு. திடீர்னு இவனுடைய அப்பா படையெடுத்துன்னு வந்து அந்த ராஜாவை ஜெயிச்சுட்டார். எதிரி நாட்டு ராஜாவை ஜெயிச்சு சிறையிலேருந்து இவனை விடுவிச்சுட்டார். இவன் இப்ப ராஜகுமாரன் ஆயிட்டான் மறுபடியும். இவன் ஒரு நாள் இப்படி ராஜகுமார் அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டாவா, இவளுடைய ராஜ்யம் ஆயிடுச்சு, மொத்தம் இவளுக்கு சொந்தமாயிடுச்சு. இவன் மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்கு ஒரு நாள் போனான் விசிட். முன்னாடி இவன் பிடிச்சு பந்தப்பட்டு இருந்த சிறைச்சாலை, இப்ப அங்க போறான், அங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இவனுடைய அப்பா அவனுடைய ராஜ்யத்துல இவாளுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய சிறைச்சாலை. உனக்கு இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. முன்ன சிறைச்சாலையில கட்டுப்பட்டு இருந்தான், இப்ப கட்டுப்படுத்துறவன் இவன் இல்ல, கட்டுப்படுத்துறவனுடைய பிள்ளை. இந்த மாதிரிதான் சம்சாரத்துல இப்ப கட்டுப்பட்டு இருக்கும் கர்மத்தினால. அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா, கட்டுப்பட்டு இருக்க வேண்டாம், நம்மளுடைய சுவாமி எம்பெருமான் அவனுடைய லோகம், அவனுடைய சம்சாரங்கிறது அவனுடைய லோகம் தான். அதனால அவனுடைய விபூதியாக அனுபவிக்க வரான்னு வரும். இதுக்கு சொல்ற அப்போ முக்தர்கள் இப்படி இருக்கலாம். அதே மாதிரி இப்போ சம்சாரத்துல இருக்கணும் அப்படி இருக்கான். ஜீவன் முக்த சதிருஷாக சம்சாரத்துல இருந்தா கூட பகவானுடைய விபூதி அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படி. இது மூணாவது விஷயம். இதுலயும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி என்ன கேட்டா, அத்வைத மதத்துல ஜீவன் முக்தின்னு ஒண்ணு சொல்றான். சம்சாரத்துல இருந்துட்டே மோட்சத்துக்கு போயிட்டாங்கிறான். இது என்ன வேடிக்கையா இருக்கு. சம்சாரத்துல இருந்தா மோட்சத்துக்கு போலன்னு அர்த்தம், மோட்சத்துக்கு போயிட்டாலும் சம்சாரத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆனா அவ அப்படி ஒரு கான்செப்ட் ஒண்ணு வச்சிருக்கான், ஜீவன் முக்தின்னு பேர். சம்சாரத்துல இருக்கான், இருந்துட்டே மோட்சத்துக்கும் போயிருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஏதோ உபவாதனங்கள்லாம் பண்றான். ஆனால் உண்மையில ஜீவன் முக்தின்னு ஒண்ணு கிடையாது, வேதத்துல சொல்லல. என்ன கேட்டா, ஜீவிச்சிருக்கோன் முக்தர்களை போல இருப்பான், முக்தி அடைய மாட்டான். முக்தி அடைஞ்சா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துல இருப்பான்னு சொல்லாமே தவிர முக்தர்கள்னே சொல்லக்கூடாது. அதனால ஜீவன் முக்தர்கள்னு சில பேர் இருக்கார்கள் அவ சொல்றா. சம்சாரத்துலாம் இருப்பா, ஆனா மோட்சம் அடைந்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்ற. அதெல்லாம் பேத்தல், அப்படிலாம் இருக்க முடியாது.
ஏன்னா மோட்சம்னாலே சம்சாரத்தை விட்டு போறதுதான் அர்த்தம். அப்படி இருக்கிறது சம்சாரத்துல இருந்து மோட்சத்துக்கு எப்படி போக முடியும்? அவன் என்ன பண்ணானா சம்சாரத்துல இருக்கான், மோட்சம் அடைந்தவன் போல பகவத் அனுபவத்தோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜீவன் முக்தன் சொல்லக்கூடாது, ஜீவன் முக்த சதிருஷாக, முக்தர்களை போல இருப்பான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு ஒரு வேடிக்கை சொல்றேன். 4வது விஷயம், அச்சுத திருஷ்யந்தே பாவனாக. அச்சுதனே உன்னுடைய பக்தர்கள்லாம் பாவனாக, பங்கி பாவன பாவனாக, சுத்தமாக்குபவர்கள். ஸ்வயம் சுத்தமா இருக்கா, மற்றவர்களையும் சுத்தமாக்குறோம். அவளை பார்த்தாலே நமக்கு பாபம் போகும். ஏன்னா பாகவதர்கள், அவளை சேவிச்சாலே பாபம் போகும், அவ பின்னாடி நடந்து போனாலே பாபம் போகும். அப்படி ஜெயந்தி புவன திராண பத பங்கஜ ரேணவாகன்னு சொல்றாள். உலகத்துல அவளாலதான் நல்லதெல்லாம் இருக்கு. இன்னும் 4 பேர் நல்லவாளா இருக்கான்னா காரணம் அவ. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பாவனர்கள், எல்லாரையும் பரிசுத்தம் ஆக்குபவர்கள். தவ பக்தாக, உம்முடைய பக்தர்கள்லாம் அப்படிப்பட்ட பக்தர்கள் திருஷ்யந்தே காணப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பங்கி பாவன பாவனாகன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்கு, வேதத்திலே இருக்கு. ஆசஹஸ்ராத் பங்கிம் புனந்தி அப்படின்னு வேதத்துல வரும். யாரு நல்லா வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி பகவத் ஸ்வரூபங்கள்லாம் தெரிஞ்சு இருக்கானோ அவனோட கூட உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்ப பாபம் போகும். நானா கவனிங்க. பங்கி, பந்தினா தமிழ்ல பந்தின்னு சொல்றாள், சாப்பாட்டு பந்தி. சமஸ்கிருதத்துல பந்தியில இருந்தா வந்து பந்தினா ஒரே வரிசையில ஆகாரம் பண்ணுவதற்கு ஒரே வரிசையில உட்காந்துட்டாங்க. அப்ப ஒரு பெரிய மகான் ஒருத்தர், அவரோட கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை சாப்பிட்றோம்னு அர்த்தமாகும் இல்லையா, அப்போ பாபங்கள் போகும். அப்படிப்பட்ட மகான்களுக்கெல்லாம் பங்கி பாவனால்னு பேர். பங்கியை சுத்தமாக்குபவர்கள். அவ பின்னாடி நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, பாப்பம் போகும். அவளை பார்த்தோன்னா பாப்பம் போகும், அவளோட பேசினா பாப்பம் போகும் அப்படின்னு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் பாவனாக. இவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல, எல்லாரையும் சுத்தமாக்குகிறார்கள். இவா சுத்தமா இருக்கா, தூயமாய் வந்தோம் அப்படிங்கிற ஆச்சாரமா இருக்கா, உடம்புலயும் ஆச்சாரமா இருக்கா, மனசுலயும் சுத்தமா இருக்கா, உடம்புலயும் யார் வேலையும் படாமல் சுத்தமான வஸ்திரத்தை எல்லாம் உடுத்திண்டு 12 திருமணோட கூட சுத்தமா இருக்கா. எதுக்காக அப்படின்னு கேட்டோம், பெருமாளுக்காக. பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். வெறும் ஆச்சாரமா இருந்து பிரயோஜனம் கிடையாது. யார் மேலேயும் படமாட்டேன், நான் ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரம்ங்கிறது அதுக்கு தனி பெருமை கிடையாது. ஆச்சாரமா இருந்து என்ன பண்ண போறோங்கிறதா பெருமை. யார் மேலேயும் படமாட்டேன், யாராத்துலயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, யாராத்துலயும் சாப்பிட மாட்டேங்கிறது பெருமை இல்லை. உங்காத்துல சாப்பிடச்சா பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிட்றாங்களா, நான் பெருமாளுக்கு பண்ணாத யாராத்துலயும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தா அது ஆச்சாரம். ஆச்சாரத்தோக்கு பலன் வேணும் இல்லையோ. ஆச்சார பிரபோ தர்மஹா தர்மஸ்ய பிரபு அச்சுதாகங்க. ஆச்சாரத்திலேருந்து வர்றது தர்மம், தர்மத்தின் தலைவன் நாயகன் எம்பெருமான். அதனாலே அவ சுத்தமா இருக்கா, மற்றவர்களையும் சுத்தமாக்குகிறார். இவாளும் ஆச்சாரமா இருப்பான். ஆக சுத்திங்கிற 2 விதத்திலும் இருக்கு. வெளியிலையும் சுத்தி வேணும், மனசுலையும் சுத்தி வேணும். இந்த 2 நாளையும் மற்றவர்களுக்கும் சுத்தியை கொடுக்க முடியும் இவர்களாலே. அப்படி இருக்கிறவர்கள் திருஷ்யந்தே காணப்படுகிறார்கள். தவ பக்தாக, உம்முடைய பக்தர்கள் இப்படி எல்லாம் இருக்காளே அப்படின்னு பக்தர்களுடைய பெருமையை சொல்லுவதன் மூலம் பெருமாளுடைய பெருமையை சொல்ற. எம்பெருமானே, உம் பக்தர்கள் தான் எப்படி இருக்கா, எத்தனை வைராக்கியம், எத்தனை நல்லவாளா இருக்கா, எத்தனை சுத்தாளா இருக்கா, இப்படி ஜீவன் முக்தர்கள் போல இருக்காளே அப்படின்னு இதெல்லாம் சொல்ற. விஷய ரசே விரக்தாக விகார ஜனனைரபி நகலு விக்ரியமானாக ஜீவன் முக்த சதிருஷாக அச்சுத திருஷ்யந்தே பாவனாக தவ பக்தாக. எல்லாரையும் சுத்தம் ஆக்குபவர்களாக, அவர்களுடைய பாபத்தை போக்குவர்களாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். எம்பெருமானே, உன்னுடைய பக்தர்கள் இருக்கார்கள். பெருமாளுடைய பெருமை அதை சொல்ற. பையன் நல்லா இருக்கான்னா அப்பாவுக்கு தானே பெருமை. அந்த மாதிரி பக்தர்கள் நல்லா இருக்கான்னா பெருமாளுக்கே பெருமை போல இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 48. கந்தவ நயர சிவினய சாரிச்சானம் சிரேன வன சரியானம் நசுமரைய தும்ம ககியோ சரணாகய சச்ச
சைமயோ ஜீயகையோ கந்தர்வ நகர ஸ்வப்ன சதிருக்ஷாணாம் ஸ்ரீணாம் மனசரிதாம் சரணாகத சத்ய சதா மதோ ஜீவகஜஹ. அடுத்தது சாதாரணமான ஜீவர்கள் அவளா இருக்காள், சரணாகதி பண்ணவர்கள் அப்படிலாம் வச்சுப்போம். அவள்லாம் முன்ன பின்ன முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தாலும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ விசேஷமா இருக்கா, நன்னா இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. எப்படின்னா ஒரு யானை மாதிரி, ஜீவ கஜஹா அப்படிங்கிற ஒரு யானை எப்படி இருக்குன்னா, காட்டுல இருக்கிற யானை, காட்டு யானை எல்லாம் போய் பார்த்தோம்னா தான் இஷ்டத்துக்கு விளையாடும், இஷ்டத்துக்கு திரியும், தும்பிக்கைய கண்ணாவுன்னா நாட்டின்னு இருக்கும், அது ஜலத்துக்குள்ள போகும், வெளியில இருக்கும், மரத்தை முறிக்கும், என்ன வேணா பண்ணும். ஆனால் அந்த யானையை கொண்டு வந்து ஒரு பாகன் தன்னுடைய கட்டுக்கு கொண்டு வரான், அதை பழைக்க வைக்கிறான் அப்படின்னா சொல்றத கேட்டு சமுத்தா இருக்கும். அப்புறம் அந்த யானை அவ்வளவுதானே, அவன் என்ன சொல்றானோ அது கேட்டுன்னு இருக்கும். முன்ன மாதிரி கண்ணாவண்ணன் எல்லாத்தையும் முறிக்காது, நடனா நடக்கும், நடான அப்படின்னுவான், நடக்கும், படு ஆனா படுக்கும், கொடுக்கறத சாட்டுன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா இருக்கானே இவன் யானை மாதிரியா இஷ்டம் போல தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒரு சாஸ்திரம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு இருக்கான். ஆனா சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் இவனை ஏத்துக்கிறார், ஆத்ம சமர்ப்பணம் தானே பண்றான், தன்னையே பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறானா, அப்ப பெருமாள் இவனை ஏத்துக்கிறார், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமே என் கூட இரு அப்படிங்கிறார். இப்ப சரணாகதி பண்ணி முடிச்சப்புறம் இவன் ஒரு யானை பாகட்ட கட்டுப்பட்டு இருக்கிற யானை மாதிரி இந்த மதங்கள்லாம் கொஞ்சம் விட்டுட்டு பெருமாளுக்கு கட்டுப்பட்டு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இவன் நடந்துக்கிறானா. யானை என்ன பண்ணுன்னு கேட்டா தன் தலையிலேயே தானே மண்ணவாரி போட்டுக்கும். பொதுவாக யானை நன்னா ஆற்றுல போய் நன்னா குளிக்கும், குளத்துல குளிக்கிறதுனா யானைக்கு ரொம்ப பிடிக்கும், நன்னா உள்ளுக்குள்ள போய் நன்னா முங்கி குளிக்கும், நன்னா ஆழமான குளம், ஆழமான நதி, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய நதி இருந்து வச்சுக்கோங்க, வனசரிதாம் சொல்ற, காட்டுல இருக்கக்கூடிய நதியோ குளமோனா உடனே இந்த வெயில் காலத்துல யானைக்கு தாங்க சூடு தாங்க, அதனால நதியில போய் இறங்கும். காட்டாறு பெடுக்கெடுத்து ஓடுச்சுன்னா நம்மளை அடிச்சுட்டு போயிடும். ஆனா யானை என்ன பண்ணும் கேட்டோம்னா அதை எதிர்த்துட்டு போய் நிற்கும், யானைக்கு பலம் அதிகம் இல்லையோ, சட்டுன்னு யானை அடிச்சுன்னு போக முடியாது இல்லையோ, இந்த காட்டாற்று வெள்ளத்துல காட்டாற்றை எதிர்த்துண்டு போய் நிற்கும். இதெல்லாம் பண்ணும், நன்னா குளிக்கும், எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் கரைக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த மண்ணை தன் கையாலேயே எடுத்து தன் தலையிலேயே போட்டு. யானைக்கு அந்த ஒரு சுபாவம் உண்டு, நிறைய பார்த்திருக்கேன் நான். ஆனா பாகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீரங்கத்துல யானை பாகன், யானையை குளிப்பாட்டுவான் காவேரியில, ஸ்ரீரங்கம் கோயில் யானையை குளிச்சு முடிச்ச உடனே கரையில வந்தோடனே மண் எடுத்து போட்டுக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான் கேட்டான், அந்த அங்குசத்தை வச்சு இது முன்னாடி வச்சிடான், சொல்றது கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நாமளே நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி என்னென்னமோ கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா கூட பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணப்புறமே எல்லாத்தையும் விட்டுட்டு அடக்க ஒடுக்கமான யானையாக இருக்கோமா. இந்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்ற. என்ன பண்றோம் கேட்டான்னா ஸ்ரீநாம் வனசரிதாம் அப்படின்னு. யானை காட்டுல இருக்கக்கூடிய காட்டாறு, காட்டுல ஓடக்கூடிய காட்டாரோ இல்ல காட்டுல இருக்கக்கூடிய குளங்களோ அதெல்லாம் போய் உள்ளுக்குள்ள போய் கலக்கும், ஒரு கலக்கும். அதுக்கு அந்த ஜலத்துக்குள்ள விளையாடுறதுன்னா பிடிக்கும். குட்டி யானையெல்லாம் எடுத்துக்கோங்க, ஜலத்துக்குள்ள போய் நல்லா விளையாடும், உள்ளுக்குள்ள போய் எல்லாம் கலைக்கணும், குளிக்கிறதுக்காக இல்லை, அதுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு விளையாட்டு. உள்ள போய் நல்லா கலைக்கிண்டு இங்க அங்கேயும் சுத்தின்னு எல்லாத்தையும் பண்ணு கரையில மண்ணள்ளி போட்டுக்கும். குளிக்கிறதுக்கு போனா மண்ணள்ளி போட்டு போட, ஆனா அங்க போய் கரையில வந்தா மண்ணள்ளி போட்டுக்கும். அதுக்கு முன்னாடி அது ஒரு காட்டாற்றுல அந்த ஆழமான இடத்துல உள்ள போறதோ இல்ல அந்த ஜலத்தை போட்டு கலக்கிறதோ இல்ல காட்டாற்று பெருக்களை எதிர்த்துண்டு நிக்கிறதோ அதெல்லாம் யானைக்கு பிடிச்ச விளையாட்டு இதெல்லாம். ஆனால் பாகங்கிட்ட வந்துச்சுன்னா அடங்கி இருக்கிறது இல்லையோ. அப்போ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கும். என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம், சாஸ்திரத்தை மீறி நடந்தா அது நல்லதுன்னா என்ன, அதுல சந்தோஷம் அப்படின்னா இஷ்டம் போல இருந்துக்கிறது, இப்படி எல்லாம் இருந்தோம். ஆனா சரணாகதி பண்ணப்புறம் மாறிட்டோம்.
இந்த காட்டாறு மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டானா ஸ்ரீனாம் ஐஸ்வர்யம், செல்வங்கள்லாம் இருக்கும். அந்த செல்வத்துல புகுந்து விளையாடுவான் இவன். அதை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவான். பண்ணப்புறம் அந்த செல்வம் வந்ததுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு என்னென்னவோ அதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் வெளியில வந்து என்ன பண்ணுவான்னா மறுபடியும் என்ன சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் பார்ப்பான். அதனால வரக்கூடிய கெட்ட காரியங்கள் என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். யானை குட்டையில மூழ்கி கலக்கிற மாதிரிதான் அந்த செல்வத்துல மூழ்கி அவன் கலந்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஆனால் இது ஆனப்புறம் சரணாகதி ஆனப்புறம் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தோணிடும். அப்ப இதெல்லாம் கந்தர்வ நகர சொப்ன சதிருக்ஷானாம், கந்தர்வ நகரம் போல சொப்னம் போல எல்லாத்தையும் மறந்துடுவான். சொப்னம் போல ஒரு சொப்னம் பாக்குற மாதிரி இது மொத்தத்தையும் மறந்துடும். அதெல்லாம் ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு. என்னப்போ சொப்னத்துல தான் எல்லாம் இருக்கு இல்லையா? சொப்னத்துல ஐஸ்வர்யம் பார்த்தா இருக்கு, நம்ம எழுந்தா என்ன பண்றோம்? பேசாம தானே இருக்கும். அந்த மாதிரிதான் இதுவும் சொப்னத்துல பாக்குற மாதிரிதான் எல்லாம் இருக்கு. அதனாலே வரக்கூடிய ஒரு கர்வமோ இல்ல ஒரு அகம்பாவத்தனமோ திமிரு பிடிச்சத்தனமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கான். ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கும் இவனுக்கு, ஆனா மொத்தம் ஒண்ணும் இல்லாமல் இருக்கான். இது எப்படி இருக்குன்னா கந்தர்வ நகர சொப்ன, பெரிய மாளிகை இருக்கு. இந்த மாளிகை இருந்தா கூட அது கந்தர்வ நகரம் மாதிரி நினைப்பான். கந்தர்வ நகரம்னா ஆகாசத்துல திடீர்னு ஏதோ பட்டணங்கள்லாம் இருக்கா மாதிரி ஒரு கற்பனை நகரம்னு இருக்கும். சில பேர் கற்பனையில கண்ணை முடிண்டு அப்படியே 7 அடுக்கு மாளிகை ஒண்ணு கட்டி அதுக்கு மேல இருக்க மாதிரி கந்தர்வ நகரம் பேர் இருக்கு. கண்ணை முடிப்பா, கண்ணில் அப்படியே பார்த்தா தெரியும் 7 அடுக்கு மாளிகை. அப்படியே கீழே வந்து நிறைய சௌகரியங்கள், கார் வச்சுக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் இருக்கு. மேல பார்த்தானா இவனுக்கு வேலைக்காரெல்லாம் இருக்கா, தங்கத்துல எல்லாம் இருக்கு, மின்னுகிறது. அப்படின்லாம் சொப்பனம் பண்ணிருந்தா வச்சுக்கோங்க, பகல் கனவு கண்டுன்னு தான் வச்சுக்கோங்க. அதுல பாக்குற அந்த பவனம் தான் கந்தர்வ நகரம்னு பேரு சமூகத்துல இருக்கு. கற்பனை மாளிகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கற்பனை மாளிகை மாதிரி தான் இவன் நிஜ மாளிகையை நினைப்பான். சரணாகதி பண்ணவன் அவனுக்கு நல்ல ஆம் இருந்து வச்சுக்கோங்க, அதை கற்பனை மாளிகை மாதிரி நினைப்பானே தவிர அதனாலே அந்த ஆத்துல சகல போகங்களையும் அனுபவிச்சுண்டு அதனாலே கர்வம் பிடிச்சு இருக்கணும்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி சொப்னத்துல பார்த்த மாதிரிதான் நினைப்பான். கந்தர்வ நகர சொப்ன சதிருக்ஷானாம் ஸ்ரீனாம், கந்தர்வ நகரம் சொப்னம் போல இருக்கக்கூடியவை ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், வீடு வாசல் தோட்டம் எல்லாம். இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள்லாம் வனசரிதாம், காட்டுல இருக்கக்கூடிய குளங்கள்ல எப்படி யானை இருக்கும் அப்படி. ஸ்மரதி தொற்கிரகீதா, எம்பெருமானே தொற்கிரகீதா, உன்னால் ஸ்வீகரிக்கப்பட்டவன், உன்னால் பரத் ஸ்வீகாரம் பண்ணப்பட்டவன். பரநாதம் பண்ணி நீ அந்த பரத்தை ஏத்துட்டியானா அவன் இதெல்லாம் நஸ்மரதி நினைச்சே பார்க்க மாட்டான் அப்படின்னு. யானைக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னா, ஆனா பாகன் இருந்தானா அவனை விட்டு போகாது. அந்த மாதிரி சரணாகத சத்ய சதாமதா ஜீவகஜா, சரணாகத சத்ய எம்பெருமானே அடியவர்க்கு மெய்யன் சொன்னார் இல்லையா? இப்ப அடியவர்ங்கிறத சரணாகதன் போட்டிருக்காரு இல்லையா? சரணாகதர்களுக்கு மெய்யன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமான அவளுக்கு உண்மையிலே சத்தியமா இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானே சதாமதா, எப்பவும் மதத்தோடு இருக்கக்கூடிய ஜீவ கஜா, ஜீவன்கிற யானையானது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸ்வத்கிரகீதா, உன்னால் ஏற்கப்பட்டது. எப்போதும் மடம் பிடிச்சு ஜீவன் யானை அலைஞ்சிருந்தது, அந்த யானையை பாகம் பிடிச்சு வச்சா மாதிரி நீ பிடிச்சு வச்சுட்டே போ. அப்போ நஸ்மரதி நினைச்சே பாக்குறது இல்ல. யானை எப்படி அதுக்கப்புறம் காட்டு பக்கம் இருக்கிற குளத்துக்கு போய் ஆட்டம் போடலாம் நினைக்காது, பாகன் சொல்றதை கேட்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இவனும் நாம ஆட்டம் போடலாம் அப்படிங்கிறதா விட்டுட்டு உனக்கு கட்டுப்பட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவனுக்கு மொத்தம் இருக்கே, இதெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டா இருக்கிறதெல்லாம் கந்தர்வ நகரம் மாதிரி சொப்னம் மாதிரி நினைச்சுட்டு இருக்கான். நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தா கூட அப்படி நினைச்சுட்டு இருக்கான். கூறத்தாழ்வான் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்த, பெரிய ஜமீன்தாரராக இருக்க வேண்டியவர், எல்லாத்தையும் உதறிட்டு தான் வந்தார். ஏன் அதெல்லாம் வேண்டாமான்னா இது விஷயம் என்ன பண்றதுங்கிறது உதறிட்டு எங்க போனான்னா பகவத் ராமானுஜருடைய திருவடிகளை ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தியன்னு போயிட்டார். கூறத்தாழ்வானுக்கு மேல கூறத்தாழ்வானுடைய தர்ம பத்தினி அவரும் போனார். அவரும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போறார். அதுக்கப்புறம் உஞ்சவருத்தி பண்றார், பெருமாள் பிரசாதம் சாப்பிடுறார். அவரு கீழே வேலை பாக்குறவா ஜமீன்ல இத்தனை பேர் இருந்தா கூட எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போற கூறத்தாழ்வாங்க. இந்த மாதிரிதான் ஆச்சாரியர்கள் வைபவங்கள்லாம் இருக்கு. நல்ல பக்தர்களா இருப்பவர்கள்லாம் இப்போ நிறைய பேர் பாக்குறோம். லௌகீகத்திலேயே கூட சொல்றேன், நல்ல ஆச்சாரியர்கள் மட்டும் இல்லாமல் லௌகீகத்திலேயே கூட
பெரிய உத்தியோகத்துல இருப்பான், நிறைய சம்பாதிப்பான், எல்லாம் பெருமாளுக்கு அப்படின்னு. நிறைய பெருமாளுக்கு நிறைய செலவழிப்பா, பெருமாளுக்கு நிறைய சமர்ப்பணம் செய்வா, கோஷ்டிக்கு சமர்ப்பணம் செய்வா. அவ தங்கள்ட விடல, புறத்தவன் விட்டுட்ட, விடல. ஆனா கூட இதெல்லாம் பெருமாள் கொடுத்தது தானே அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கா. இதெல்லாம் இருக்கேன்னா அதெல்லாம் இருக்கட்டவே. ஐயோ ஏன் சுவாமி நீர் போய் தீவட்டி விடுகிறீர் அப்படின்னா வேற என்ன பண்றோம்? நீர் தானே பெருமாளுக்கு இத்தனை ஆபரணங்கள்லாம் பண்ணி கொடுத்தவர், எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னா. பணக்காரர்லாம் இருக்கட்டும் சுவாமி, தீவட்டி விரிக்கணும்னா அது பெருமாளுக்கு கைங்கரியம் தானேங்கிற இந்த மாதிரி இருக்கோம்லாம் பார்த்திருப்போம். அதனால கந்தர்வ நகர சொப்ன என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் இதெல்லாம் ஏதோ கற்பனையில இருக்கா மாதிரி. உண்மையில எதுன்னு கேட்டான்னா பகவத் கைங்கரியம் தான் உண்மை. சம்சார பவங்கிறது இருக்கு, இருந்தா கூட கந்தர்வ நகரம் மாதிரி சொப்னம் மாதிரி இது இருந்துட்டு இருக்கு, இருக்கட்டும். அதுல முழுக கூடாதுன்னு அர்த்தம். கந்தர்வ நகரம் கற்பனை இருந்தா கடைசி வரைக்கும் அதிலேவா மூழ்கிட்டு இருக்கும் இல்லையே. சரியா அது இருக்கு, அப்புறம் இதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நிஜத்துக்கு வந்துருவோம் இல்லையா. அது மாதிரி அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் நிஜம் இல்லை. ஆனா பகவத் கைங்கரியங்கிறது நிஜம். அது ஒரு சொப்னம் மாதிரி. சொப்பனம் அதுவும் தான் இருக்கு, அதுவும் தான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம சொப்பனத்தை விடுறோமா? இல்ல கந்தர்வ நகர கற்பனை தான் விடுறோமா? அதுவும் இருக்கு, இருக்கட்டும். ஆனா பகவத் கைங்கரியம் நிஜமா இருக்கு, அதெல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்துல இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் ஜீவ கஜா. அதே அழகான உதாரணம் சொல்ற ஜீவ கஜா. அப்படி ஜீவன்கிற யானை மாதிரி, சரணாகதிக்கு முன்னாடி அடங்காத யானை, சரணாகதிக்கு அப்புறம் அடங்கின யானையாக இருக்கக்கூடியவன் அவன். அழகா சொல்ல ஸ்வத் கிரகீதா, நீ ஏற்றுக்கொண்டா இல்லவா அவனை. அவ ஆத்ம சமர்ப்பணம் பண்ணச்ச நீ ஏத்துண்ட இல்லையா. அதனால சரணாகத சத்திய ஸ்வத் கிரகீதா, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் உனக்கு அடங்கி இருக்கிறார்கள். பாகன் யானையை பிடிச்சு வச்சேன்னா அவனுக்கு அடங்கி இருக்கா மாதிரி உனக்கு அடங்கி இருக்கிறார்கள். இந்த யானை உதாரணமும் சுவாமி தேசிகன் பல இடத்துல சொல்லிருக்க. பெருமாளை யானையா சொல்றது இருக்கட்டும், இந்த ஜீவனை யானையா சொல்லச்ச தயாசதகத்துல திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருத்தம் ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் பஜனேபி பீமம் பத்வா கிரகான விஷசைலபதேர் தயே மாம் துவத்வாரணம் ஸ்வயம் அனுகிரக சங்கலாபி. தயாசத்துல அழகா சொல்ற, பெருமானே யானை மாதிரி நான், என்ன அடக்க முடியாது, மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கேன். ஸ்நாத்வாபி தூளி ரசிக்கம், குளிச்சுட்டு மறுபடியும் மண்ணில் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிற மாதிரி நான் மறுபடியும் விஷயத்துலாம் ஈடுபட்டு இருப்பேன். கோயிலுக்கு வருவேன், கைங்கரியங்கள்லாம் பண்ணுவேன், அது குளிச்சாச்சு. அப்புறம் ஆத்துக்கு போவேன், தள்ள மண்ணெண்ணி போட்டுப்பேன். பஜனேபி பீமம், என்ன ஆனாலும் பயங்கரமானவன். அதனால இந்த யானை என்ன பண்ணணும்னு கேட்டா, எம்பெருமானே நீ கட்டி போடு, உன்னுடையதை ஆக்கிக்கோ, நீ பாகனா இரு, இந்த யானைக்கு கட்டி போடு. எதுல கட்டி போடணும்னா உன்னுடைய தயைங்கிற என்னுடைய அனுகிரகங்கிற சங்கிலியில கட்டி போடு. துவத்வாரணம் ஸ்வயம் அனுகிரக ஸ்ருங்கலாபிஹி, உன்னுடைய அனுகிரகங்கிற இதுல கட்டி போடணும். இது இப்படிப்பட்ட பாவத்துல சொல்றாரு தெரியுமா? தயாவினுடைய அனுகிரகங்கிற சங்கிலியில கட்டி போடணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யானை எங்கேயாவது ஓடி போனா கூட ஓடி போக முடியாது, அப்படி சங்கிலியில கட்டி போடுற மாதிரி நான் எங்கேயாவது விஷயத்தெல்லாம் தேடி போனா கூட என்ன போக முடியாதபடி நீ தயையோட அனுகிரகம் பண்ணி உங்ககிட்டயே வச்சுக்க அப்படின்னு. இது இந்த யானையை ஓட விடக்கூடாது, சங்கிலியில கட்டி பிடிச்சு வைக்கணும், உன்னுடைய அனுகிரகங்கிற சங்கிலியில கட்டி பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு. அப்போ துவத்வாரணம் என உன்னுடைய யானை இது, உனக்கே சொந்தமான யானைன்னு வச்சுக்கோ. இப்ப பாகன் அந்த யானைக்கு ஆகாரமும் கொடுக்கறான், கட்டியும் போடுறான் இல்லையா. அது மாதிரி என்ன தேவையோ அதையும் நீயே கொடுப்ப. அதே சமயம் நான் வெளியெல்லாம் போக முடியாதபடி என்ன கட்டியும் போடணும், போடுங்கிற. ஸ்வயம் அனுகிரக ஸ்ருங்கலாபிஹி, பொதுவா கட்டி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அனுகிரகம் சொல்ல மாட்டா யாரும், நிகிரகம் தானே பெயர். ஜெயில போட்டான்னா நிகிரகம்னு அர்த்தம், கட்டி போட்டானா அனுகிரகம் இல்லையே. ஆனா பெருமாளுடைய அனுகிரகம் உள்ள, பெருமாளுடைய தயாதேவியனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளை இப்படி எல்லாம் கட்டி போட்டு சரணாகதி பண்ணி ஆச்சுன்னா எங்க அங்க போயிட்டு இருக்க, சரணாகதி பண்ணிட்டே இல்லையோ, இல்ல இங்க உட்கார், எங்கிட்டயே உட்கார் அப்படின்னு சொல்லி அனுகிரகத்தினாலே பெருமாள் கட்டி போடுறாரு. இந்த யானையை கட்டி போடுற மாதிரிதான் நம்மளை கட்டி போடுறோம், இல்லாட்டா துள்ளி திரிஞ்சு ஓடிட்டு இருக்கும். கந்தர்வ நகர ஸ்வப்ன சதிர்க்ஷானாம் ஸ்ரீனாம்
வனசரிதாம் கந்தர்வ நகரம் போல சொப்னம் போலன்னு ரெண்டு உதாரணம் கொடுக்குற. வெறும் சொப்னம் போல அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தமாகும். இந்த அத்வைதம் மாதிரி அது திருப்பி அத்வைதம் தான் வருது. இது எல்லாமே சொப்னங்கிறவா, நம்ம என்னென்ன பாக்குறோமோ இது மொத்தமே எல்லாமே சொப்னம்தான் அப்படின்னா சொப்னம் அல்ல, சொப்னம் தான் இல்ல, சொப்னம் போலன்னு சொல்லுங்க. சொப்னம்னா எல்லாம் பொய்ன்ட்டாவா, எல்லாமே பொய் அப்படின்னா பொய் இல்லை, எல்லாமே பகவத் விபூதி. பகவான் தானே சிருஷ்டிக்கிறான், பகவான் தானே ரட்சிக்கிறான். பின்ன என்ன கேட்டான்னா சொப்னத்துல பார்த்தா நம்ம என்ன மதிப்பு கொடுப்போமோ அந்த மதிப்பு தான் இருக்கு. ஜீவன் முக்த சதுசாகன்னு சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி சொப்னத்துக்கு சமமா பாவிக்கணும் நம்ம. சொப்னம் இல்லை இது. அதான் அத்வைதத்துக்கும் நமக்கும் வித்தியாசம். அத்வைதம் எல்லாமே இந்த பிரபஞ்சமே பொய், நம்ம பாக்குறதெல்லாம் சொப்னம்னு விட்டா ஒரே வழியில முடிச்சுட்டா. சுவாமி தேசியன் சொல்ற பொய் இல்லை எல்லாம் சத்தியம். நம்ம பாக்குறதெல்லாம் சொப்பனம் இல்லை, நேரதான் பாக்குறோம். ஆனா சொப்பனம் பாக்குற மாதிரி நினைச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா நமக்கு தேவை இது இல்லை, எல்லாம் இருக்கட்டும், நமக்கு தேவை பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது. அதனால கந்தர்வ நகர சொப்ன சதிர்க்ஷானாம், சொப்னம் போல கந்தர்வ நகரம் போல இருக்கக்கூடிய ஸ்ரீனாம் ஐஸ்வர்யங்கள், வனசரிதாம் காட்டு நதிகளை நஸ்மரதி மனசால் கூட நினைக்காது. பாகன் கட்டில் இருக்க யானை இவனை விட்டு ஓடி போயெல்லாம் என்னைக்காவதுலாம் நினைக்காது. त्वद्गृहीतः உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். சரணாகத சத்ய சதாமதோ தீவகஜஹ, சரணாகத சத்தியனே பெருமானே, இந்த ஜீவன்கிற யானையானது சதாமதாக எப்பவுமே மதத்தோடு இருக்கக்கூடியது, உன்னாலே கட்டுப்பட்டு இருக்கணும், உன்னாலே கட்டுப்பட்டு உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நமஹேந்தி அப்படின்னு அடுத்த ஸ்லோகம், அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.